Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இடியாப்பம் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் உங்களுக்கு தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் தேவையான அளவு அரிசி எடுத்து அது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணில ஊற வச்சு எடுத்துக்கோங்க. எந்த அரிசி வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி அந்த அரிசியை வந்து நான் கிரைண்டர்ல போட்டு அரைச்சுக்க போறேன். மிக்ஸில அரைச்சா அந்த அளவு டேஸ்ட் கொடுக்காது. சோ நான் கிரைண்டர்ல அரைச்சுக்கிறேன். உப்பு தண்ணி நிறைய சேர்த்து நீங்க வந்து இதல அரைச்சு எடுத்துக்க போறேன். பாருங்க ஒரு 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஓடுனாலே நல்லா க்ரீம் மாதிரி மாவு அரைப்பட்டு வந்துரும். பாருங்க எவ்வளோ அது க்ரீம் மாதிரி சூப்பராக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இட்லி தட்டில் ஊற்றி அதை வந்து இப்போ இட்லியாக நம்ம சுட்டு எடுத்துடலாம். இட்லி வெந்ததுக்கு எந்த பதம் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் இட்லி தனியாக வந்துடும். அப்படி வருது அப்படின்னா இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பதத்துக்கு இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இடியாப்ப உரலில் அந்த இடியாப்ப தட்டை வந்து போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. நம்ம அந்த இடியாப்பம் புழிஞ்சு விடுறது கரெக்டாக அந்த பிளேட்டில் வந்து விழுகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடியாப்ப உரல் வந்து 2 இட்லி தான் பிடிக்கும். ஸோ நான் அதில் 2 இட்லி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் இடியாப்ப உரல் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இட்லி ஆட் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இடியாப்பம் வந்து நிறைய பேர் முறுக்கு உரல்லையும் வந்து புளிவாங்க. பட் முறுக்கு உரலில் புளியும் போது வந்து கையெல்லாம் வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே இந்த இடியாப்ப உரலில் புளிஞ்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ஒட்டாமல் ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் தனித்தனியாக எவ்வளோ அழகாக வருதுன்னு பாருங்கள். ஏன்னா நம்ம மாவு அந்த அளவு சாஃப்டாக நைஸாக க்ரீம் மாதிரி ஆட்டியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரும் பாருங்கள். இதே மாதிரி 2 இட்லியையும் நான் புளிஞ்சு எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு மாவு மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அடுத்த நாள் இட்லி ஊற்றி கூட இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் வந்திருக்கு. இடியாப்பத்தில் நீங்கள் வந்து பால் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லை வெறும் சக்கரை மட்டும் கூட போட்டு பரட்டி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி